அப்படியே எக்கில் 2 கோடு போட்டு பெப்பர் தூவிடலாங்க. எக்கில் 2 கோடு போட்டு மிளகுத்தூளை தூவிடலாங்க. எந்திரிச்சு சோறு எடுத்துடலாம். பசிக்காதவங்களும் அப்படி சுண்டி சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு 10 பல்லு பூண்டு, வரமிளகா 2, பச்சை மிளகா 1 போட்டுருக்கேன். இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துலாங்க. ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்படியே வெங்காயமும் வேக வச்சு எடுத்துடலாங்க. எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தக்காளி எடுத்துடலாம். இப்படியே ஆரத்து தோலை வச்சிடலாங்க. தோலை கழட்டிடலாங்க. அப்படியே சுடுதுடா. நான் கையிலே பிசைஞ்சிட்டேங்க. நீங்கள் லைட்டாக போகிறன்னு மிக்சியில் சேர்த்துக்கலாம். உண்மையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படி நாக்கிலே இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு எல்லாம் அந்த காலத்தில் சுட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து செஞ்சுருக்கோம். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள். இப்படி முட்டையை போட்டு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிடுங்க. சூப்பரான அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.